கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை. மக்களவை தேர்தல் நெருங்கி வருகிறது. கூட்டணி, தொகுதி பங்கீடு என அரசியல் களம் விறுவிறுப்படைந்திருக்கிறது. இந்த சூழலில் தமிழகத்தில் உள்ள மக்களவை தொகுதிகளின் பின்னணியை பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக தென் சென்னை குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் அரசியல் முக்கியத்துவம் பெற்ற மக்களவை தொகுதிகளில் தென் சென்னையும் ஒன்று. இத்தொகுதியில் இதுவரை 17 முறை தேர்தல்கள் நடந்துள்ளன. இதில் திமுக அதிகபட்சமாக 8 முறையும், காங்கிரஸ் 6 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக 3 முறை வெற்றி பெற்றுள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன், முன்னாள் முதலமைச்சர் அண்ணா, முன்னாள் மத்திய அமைச்சர்கள் டி கிருஷ்ணமாச்சாரி, முரசொலி மாறன், TR பாலு, திமுக மூத்த தலைவர் நாஞ்சில் மனோகரன் ஆகியோரை வெற்றி பெறச் செய்த பெருமை கொண்டது இத்தொகுதி. இவேகி சம்பத், இரா செழியன், ஆலடி அருணா, இல கணேசன் உள்ளிட்டோர் இத்தொகுதியில் வெற்றி காண இயலாத அரசியல் பிரபலங்கள். நடிகை வைஜெயந்திமாலா 2 முறை இத்தொகுதியில் வென்றுள்ளார். மற்றொரு நடிகை ரேவதி 1996ஆம் ஆண்டு இத்தொகுதியில் சுயேட்சையாக களமிறங்கி தோல்வியுற்றார். திரைப்பட தயாரிப்பாளர் முக்தா சீனிவாசன் 1999இல் இங்கு தமாக சார்பில் போட்டியிட்டு தோற்றார். திமுகவின் TR பாலு இத்தொகுதியில் அதிகபட்சமாக 4 முறை வெற்றி பெற்றுள்ளார். R வெங்கட்ராமன், டி கிருஷ்ணமாச்சாரி, வைஜெயந்திமாலா தலா 2 முறை வென்றுள்ளனர். 2009ஆம் ஆண்டு மறுசீரமைப்பின் கீழ் தென் சென்னை மக்களவை தொகுதியில் மயிலாப்பூர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் ஆகிய 6 பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த 6 தொகுதிகளில் 5இல் திமுகவும், வேளச்சேரியில் காங்கிரசும் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுள்ளன. படித்தவர்கள் அதிகம் மிகுந்த தொகுதி இது. மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதிகளில் ஒன்றாகும். பெரும் வணிக நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மிகுந்த இத்தொகுதியில் ஏழை, நடுத்தர, பணக்கார மக்கள் கணிசமாக வசிக்கின்றனர். அடுத்து கடந்த 1991ஆம் ஆண்டிலிருந்து இங்கு நடைபெற்ற 8 தேர்தல்களில் முதல் 2 இடம் பிடித்த கட்சிகளின் வாக்கு சதவிகிதத்தை பார்க்கலாம். 1991இல் 34.66 விழுக்காடு, 1996இல் 61.97 விழுக்காடு, 1998இல் 48.17 விழுக்காடு, 1999இல் 60.03 விழுக்காடு, 2004இல் 60.41 விழுக்காடு வாக்குகளை திமுக பெற்றிருந்தது. 2009இல் 37.86 விழுக்காடு, 2014இல் 28.44 விழுக்காடு, 2019இல் 50.28 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தது. மறுமுனையில் அதிமுக 1991இல் 56.66 விழுக்காடு, 1996இல் 22.95 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. 1998இல் அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி 45.94 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. 1999இல் அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் 34.39 விழுக்காடு வாக்குகளை பெற்றார். 2004இல் அதிமுக 36.79 விழுக்காடு, 2009இல் 42.38 விழுக்காடு, 2014இல் 41.34 விழுக்காடு, 2019இல் 26.94 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. கடைசியாக 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுகவின் தமிழச்சி தங்கபாண்டியன் 5.64 லட்சம் வாக்குகளுடன் வெற்றி பெற்றார். அதிமுகவின் ஜெயவர்தன் 3.02 லட்சம் வாக்குகளும், மக்கள் நீதி மய்யத்தின் ரங்கராஜன் 1.35 லட்சம் வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியின் ஷெரின் 50,000 வாக்குகளும் பெற்றனர். கடந்த கால தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது தென் சென்னையில் திமுக வலுவான கட்சியாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை.